யாரோ ட்ரம்பட் வாசிக்கிறாங்க, யாருன்னு தெரியல. அதான் ப்ரோ, அது கூட பரவாயில்ல ப்ரோ. அருண் பாராட்டு ஹெவியா வந்துதான் ப்ரோ. அருணுக்கு பாராட்டா? ஆமாம் ப்ரோ, ஹெவியா வந்துதான். இல்லைங்க, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், அதனால நீங்க இதான் சொல்லாங்க, பிறந்த நாள்னால அவருக்கு பாராட்டி இருப்போம். இது என்னங்க லாஜிக்? பிறந்தநாளா நாமினேட் பண்ண மாட்டாங்க, பிறந்தநாளா திட்டவும் மாட்டாங்களா? ஆமா, சோதானே நாமினேட் நடத்துறாங்க. பண்ணல, ராணாவை நாமினேட் பண்ணல, அதனால எலிமினேட்னா அந்த அவரை இவரையும் திட்டல. அது அதை திருட்டு பிரியாணி வீடியோலாம் வரவே வராது, வாய்ப்பே இல்ல. அப்போ கேட்கவே மாட்டாங்க. நான் வந்து என் பர்த்டே வரைக்கும் வந்து அந்த என்ன சொல்றது, அந்த 106 நாள் 106வது நாள் வந்து என் பர்த்டே அன்னைக்கு விடும். என் பர்த்டேல எல்லாரும் எனக்கு கப்பு கொடுத்துடணும். இல்ல, போன சீசன்ல யாரும் பர்த்டே இருந்துச்சு, ஆனா அவங்க சரியா வாங்கி கிடைக்கிறான் நினைக்கிறேன். அதான் அப்ப மட்டும் பர்த்டே கொண்டு வந்துடாதீங்க. ஆமா ஆமா, யாரும் கொண்டு வந்துரு. இல்ல இல்ல, அவங்களுக்கு பாராட்டிட்டு அதுக்கு சரியா பாராட்டினாரு, வேற லெவல்ல பாராட்டினாரு. எதுக்கு அந்த இது பொம்மையா, ஜெஃப்ரி பொம்மையா வச்சதுக்காண்டியா? அப்படியா? அந்த அந்த காரணம், அந்த காரணம் இல்ல, போன சீசன் கமலஹாசன் இல்ல, ஜெஃப்ரி பொம்மையா வச்சது உண்மையிலேயே நல்ல இதுதான். அது அவர் எடுத்துட்டு அங்கிட்ட இங்கிட்ட இது பண்ணாம யோசிக்காம நம்ம இது பண்ணது வச்சது நல்ல விஷயம் தான். அதெல்லாம் அதான் பாராட்ட வேண்டியதான். ஆனா அந்த மஞ்சரிட்ட செஞ்சது, அந்த ஹைப்பர்னஸ், அதெல்லாம் ரொம்ப இதுதான். அது இல்ல, அது மஞ்சரிட்ட செஞ்சதை கூட விடுங்க, ஒருத்தவங்க அழுகுறாங்க, இந்த ஜாக்லினுக்கும் இப்படிதான் பண்ணாரு. மஞ்சரி அழுகுறப்பையும் அப்ப நான் அழுகுவா அப்படின்னு கேக்குறாருல, அதெல்லாம் ரொம்ப மோசமான செயல் தான். பாராட்டினதெல்லாம் ஓகேங்க, அவர் சொன்னது அத்தனையுமே பொய்யுங்க. ஏன்னா ப்ரீவியஸா இன்ஸ்டன்ஸ் இருக்கு, திருட்டு பிரியாணி காசுலாம் இருக்கு, அதுக்கே கொண்டு வரல அந்த பொய் சொல்லும் போது. சாம்ப்ரோ, இதே இடத்துல முத்து இருந்தா பொம்மை வச்சுப்பாளா? முத்து பொம்மை வந்து அருண் கையில வச்சு இந்த பொம்மை வச்சுப்பாரு அவரு நல்ல குணத்தோட? வச்சுக்க மாட்டாரு, தெரியவே இல்லை, அதான் உண்மை, வேற எதுவும் இல்ல. ஏன்னா ஜெஃப்ரி ஆகட்டும், இல்ல ஜெஃப்ரி சொல்லப்பா டோட்டல் மெம்பர்ஸும் போறாங்க அவங்களே. ஏன்னா ஜாக்கி 2-3 டைம் சொன்னாங்க, அதே மாதிரி தான் ஜெஃப்ரி பொம்மை தான் உள்ள போ சன்சியரா எவ்வியா பாராட்டி, ஐயோ ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரி பொம்மை உள்ள, மீது எல்லாத்தையும் வெளித்தல் தான் பண்ணுனாங்க. ப்ரோ, இது என்ன, அருணா வந்து எந்த தப்பும் இல்லைங்கிற மாதிரி பண்ணிருக்காங்களே, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் வந்து அந்த டாப் 5 போடும்போது நான் ஜெஃப்ரிய வந்து அது எனக்கு பிடிச்ச ஆட்கள்ல ஜெஃப்ரி அந்த லிஸ்ட்ல ஏன் வைக்கலன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, அது காரணம் இதுதான். சேனல் என்ன முடிவு பண்றாங்களோ அப்படிதான் போ. இல்ல ப்ரோ, ஓப்பனா தெரியுது. இல்ல அதாவது என்னன்னா, அவரே வந்து அருணே ஒரு இடத்துல சொல்லியிருக்காப்புல, ரியா வந்து கையெடுத்து கும்பிடுறது வந்து எனக்கு மாக்கிங்கா இருக்கு, அதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு வந்து ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுறேன் அப்படின்னு சொல்றாப்புல. இவர் வந்து சிவாவோட எக்ஸாம்பிள் கொண்டு வருவாரு, அவரோட எக்ஸாம்பிள் அவரோட வார்த்தைகளே அங்க இருக்கு, அதை கொண்டு வரலாமே, அது ஏன் பேசலன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன எனக்கு தெரியலங்க, யாரு வந்து அவருக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்குற, அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கன்னே புரியல. இல்ல அடுத்த வருஷம் இல்ல 24/7 பேன் பண்ணிருந்தோம். ஜஸ்ட் 1 hour மட்டும் போதும். 1 hourல எவன் நல்லவனோ நம்ம கரெக்ட் 1 hour போதுங்க. 5th சீசன் வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி 1 hour போதும். அப்ப நீங்க தப்பு, நீங்க ஒரு பக்கத்துமே போயிருக்கீங்கல்ல. இல்ல அப்படிதான் ஷோ ரன் பண்றாங்க. இந்த சனம்லாம் பாத்தீங்கன்னா 1 hour பார்த்தா ரிவ்யூ எப்படிதான் போடுறாங்கன்னு தெரியல, நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. அவங்க எல்லாம் வந்து ரிவ்யூவர் எல்லாம் கிடையாது, சரியா? ரிவ்யூவர் இல்லனாலும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு. அப்புறம் ரசிகன் ப்ரோ இருக்கீங்களா? உங்கள்ட்ட தான் கேட்கணும். இது சாயங்கால நேரம் நீங்க பாத்தீங்களா ப்ரோ அந்த வீடியோ? ஒரு 5-6 பேர் லேடிஸ் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அந்த வீடியோ எதுவும் இருக்கா உங்கள்ட்ட? நான் ஈவினிங் வெளில போயிருந்தேன் ப்ரோ, நான் இப்பதான் வந்தேன் ஆக்சுவலி. சூப்பர் பாத்துட்டு இருக்கேன். அந்த இந்தியன் ஒரு ஐடி இருக்கு, அவர்ல போய் பாருங்க, அவர் எல்லாம் இதுல பாத்துட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன். அவர்ட்ட தான் மெசேஜ் பண்ணிருக்கேன், அமைச்சேக்க சொல்லி. எதுல ப்ரோ? இந்திரன் ப்ரோ இன்னைக்கு இன்னும் போடல, நைட்டு தான் போடுவார் அவரு. எனக்கு இது பண்ண சொல்லியிருக்கேன், மெசேஜ் பண்ண சொல்லியிருக்கேன் அவருக்கு. சரி ப்ரோ, சரி ப்ரோ. இல்ல அது 1 hour போல சொன்னீங்கன்னா அதை ஸ்பெசிஃபிக்கா பாத்துருவேன். இல்ல அந்த இன்சிடென்ட் 1 hour போல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது அவ்வளவு இதா மார்க் பண்ணி தான் ரொம்ப கேலி பண்ணி தான் பேசினாங்க. அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு பேசும்போது? அதாவது லேடிஸ் டீம்ல
ஜாக்லினும் சௌந்தர்யாவையும் தவிர மத்த எல்லா பேருமே ஜாக்லினா சரி ஓகே ஆமா பாக்கலாம். எல்லா பேருமே மார்க் பண்ணியிருந்தாங்க. யார மார்க் பண்ணாங்க ப்ரோ? ஜாக்லினா ஸ்ட்ரயானா பிரைமரி ஜாக்லின். சௌந்தர்யாவையும் ஓ இருக்கலாம். அதுதான். அவங்க 3 பேரையும் கேர்ள்ஸ் டீம் வந்து மார்க் ஆமா பண்ணிருக்காங்க. ஆமா ஃபுல்லா எல்லா கேர்ள்ஸுமே. அருணுக்கு பயங்கரமா சப்போர்ட்டா போகுதே ப்ரோ ப்ரோமோ. இப்பதான் பார்த்தேன். மஞ்சரிக்கு ரோஸ்ட். தேர்ட் ப்ரோமோ தானே பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா மஞ்சரிக்கு ரோஸ்ட் விட்டதுல தப்பு இல்லைங்க. நானே சொல்றேன், போன வாரத்துலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் பேசினாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த இதுல வந்து ஒரு நியூட்ரலாவது போயிருக்கலாம் 2 பேருக்கும். நீங்க இப்படி சொல்றீங்க, சிவாவோட எக்ஸாம்பிள் சொல்றவரு அப்படியே கொண்டு வந்து ரியாவோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கலாமே. அதுதான் நான் வேற எல்லாம் ஒண்ணும் நீங்க மஞ்சரிக்கு ஸ்டாண்டர்டுங்கெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஹலோ ரியாக்கு கேக்குதா? நடந்தது வந்து ஆக்சுவலா அவர் ஷோலயே நடந்துச்சு. யாரு பேசுனது இப்போ? நான் தான் பேசினேன். கேக்குதா? கேக்குது. ஆக்சுவலி முத்துக்குமரன் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ மீன் ஃபேன்ஸ் இங்க இருக்கீங்கல்ல கிங், நீங்களாம் சப்போர்ட் பண்றீங்களா முத்துக்குமரனை? ஐ மீன் லைக் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணல. ஐ மீன் லைக் யூஆர் ஒன் ஆஃப் ஹிஸ் சப்போர்ட்டர்ஸ், ரைட்? சப்போர்ட்டர் தட் மீன்ஸ் சப்போர்ட் எல்லாம் தெளிவா இல்லைங்க. புரிஞ்சுக்கோங்க. எனக்கு 5 பேர் அந்த வீட்டுல பிடிக்கும்ன்றதுக்காக நான் உனக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல, சரியா? இது வரைக்கும் ஒரு ஆளு கூட நான் ஓட்டு போட்டதே கிடையாது, ஜெஃப்ரியை தவிர, சரியா? ஓகே, முத்துக்குமரன் கனெக்டடா ஒரு क्वेश्चन. Do you feel his graph is going down? ஆமா கண்டிப்பா. அடுத்த வாரம் கம்பேக் கொடுப்பாரு. அதான் கேட்கணும்னு நினைச்சேன். இல்ல, இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நாட் எட் அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து இத வந்து என்ன சொல்றேன்னா, நேத்து வரைக்கும் டவுன்ல போச்சு, நேத்து ஈவினிங் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நேத்து தேர்ட் ப்ரோமோக்கு அப்புறம் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நாட். அடுத்த வாரம் சாச்சனா கேப்டன் டோட்டலா டவுன் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா டவுன் ஆயிரும். சாச்சனா மட்டும் கேப்டன் ஆக்கி விடுங்க, சூப்பரா இருக்கும். அப்படியே அந்த மஞ்சரி ஆனந்த் எல்லாரையும் வந்து கிச்சன் டீம் அவ்வளவுதான். கேக்கு விஷயம் தான், யாருமே கேக்கு எடுப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதெல்லாம் இல்லைங்க, ஃப்ரீ ரெயின் தானே. பவித்ரா, மஞ்சரி, ஆனந்தி இவங்க எல்லாரும் இருக்கணும். ஃப்ரீ ஃப்ரிட்ஜு, ஃப்ரீ கிச்சனு, என்னன்னா பண்ணலாம். சாச்சனா லீடரு நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். வீடு சூப்பரா இருக்கும், நான் அதான் பார்க்கணும். இவங்க கேட்டது பூரா எல்லாமே அக்ரீடு பை சாச்சனா, அவ்வளவுதான். சூப்பரா இருக்கும் வீடு, கண்டென்ட் தெரிக்கும். இல்லங்க, அவன் வரும்போது வந்து ரூல்ஸ்ங்கிற பேர்ல ஏதோ பண்ணுவாங்க. யாருங்க ஒத்துப்பாங்க? இப்ப நீங்க கேட்டது திருப்பி அதே தான் கேக்குறேன். நீங்க போன வாரம் கேட்டீங்களா, இந்த வாரம் அதை எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க. முடிஞ்சு போன வாரம் நீங்க கேட்டீங்கல்ல, கேப்டன் ஆயிட்டாங்களா ரசிகன்? இல்ல கேப்டன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விருப்பத்தை நான் சொல்லிக்கிறேன், அங்கெல்லாம் ஆகலாம் எதுவும் இல்ல. விருப்பத்தை நான் கன்ஃபார்ம்டு கேப்டன் நேத்து நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, அதை பார்த்துட்டு நல்லா இருக்கும்னு நான் 2 நாளா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்னதுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு சாச்சனா கேப்டன்சியை பார்த்தே ஆகணும். இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவ முத்து வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல, நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணிருக்கேன். ஹலோ கேப்டன், நான் ஏன் சொல்றேன்னா இதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா ஜெஃப்ரி வந்து நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. இல்ல இதுல கேப்டன் ஆவறதுக்கு சான்சஸ் எதுக்கு இருக்குன்றதுல எனக்கு ஒரு லாஜிக் இருக்கு. மேபி ஜெஃப்ரி வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம் அந்த இடத்துல. ஏன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி அந்த இப்போ அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆல்ரெடி மேபி அதை யூட்டிலைஸ் பண்ணுன்றதுக்காக கூட மேபி விட்டு கொடுக்கலாம், இல்ல எப்படின்னு தெரியல, பார்ப்போம். அது நாளைக்கு இன்னொன்னு இருக்குங்க. ரீசன் எனக்கு வந்து அடுத்த வாரம் கண்டிப்பா சாச்சனா கேப்டன்சி வரணும்ன்றதுக்கு ரீசன் என்ன சொல்றேன், ஆகிறது ஒண்ணு இருக்கு. நம்ம ஃபேன்ஸ் ஒன் क्वेश्चन வர என்ன क्वेश्चन தெரியுமா உங்களுக்கு? ஃபேன்ஸ் ஒன் क्वेश्चन படி வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து அவங்க கேப்டனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் செலக்ட் பண்ணணும், சரியா? ஹவுஸ்மேட் செலக்ட் பண்ணணும். இட்ஸ் நாட் சாச்சனா செலக்டிங். ஹலோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. வேற யாரோ கத்திக்குறாங்க. மியூட்ல வைங்க. நானும் சார் நீங்க பேசாத. சாரி மறந்துட்டேன். சாரி, மியூட் பக்கத்துல கை வச்சுக்கோங்க. அதான் ப்ரோ, அவங்க வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் ஜோன்ல ஒரு क्वेश्चन இருக்கு. அந்த ஃபேன் ஜோன் क्वेश्चन என்னன்னா
கேப்டனுக்கு வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒரு அசிஸ்டன்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ எனக்கு வந்து சாச்சனா கேப்டன்சி ஆகணும், ஹவுஸ்மேட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட்டும் கொடுக்கணும். அதே மாதிரி இவங்கெல்லாம் எனக்கு கிச்சன் டீம்ல இருந்தால் நல்லா இருக்கும். இந்த வாரம் யார் யார் கேட்குறாங்களோ கிச்சனில் பிரச்சனை சொன்னாங்கலாம் தூக்கி கிச்சன் டீம்ல வைங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னோட ஆசை. அவ்வளோதான். அப்படி அசிஸ்டன்ட்னா யாரா அது சூஸ் பண்ணணும்? முத்துவையா இல்ல வேற யாரையுமா முத்துவை சூஸ் பண்ணணும்? பண்ணவே கூடாது. கேளுங்க, சாச்சனா செலக்ட் பண்றதுன்னா முத்துவை அப்படி செலக்ட் பண்ணிருப்பா. இல்ல அதுதான் கேக்குறேன். எப்படி அது யார பண்ணுன்னு கேக்குறேன். ஒருவேளை ஹவுஸ்மேட்ஸ் இல்ல எனக்கு அந்த ரசிகன் ஐடியா இல்ல. முத்துவை செலக்ட் பண்ணிட்டா முத்துவை செலக்ட் பண்ணிட்டா சாச்சனா வந்து முத்துக்கு கீழே வந்துருவாங்க, முத்து கேப்டன் ஆயிருவான். வேற யாரையாவது செலக்ட் ஆகணும். சாச்சனாவுக்கு வந்து யாரு கூட ஒத்தே போகாதோ எப்படினாலும் முத்து தான் இன்புட்ஸ் கொடுப்பான்னு எனக்கு தோணுது. சாச்சனா அந்த மாதிரி கொடுத்தா இட் வில் ஸ்லோ டவுன் இஸ் கேம். ஓகே, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே வந்து இந்த வாரம் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்து he will focus on getting the game back. I don't think he's going to sit with Sachana again next week. இல்ல பிரதர், அப்படி நல்லா வாங்கிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி தெரியல. அவரு 2 பேர்த்தையுமே, ஏன்னா 2 பேருமே தேடி தேடி போய் பேசுறாங்க. யாரு மஞ்சரியும் சரி அவங்களும் சரி. மஞ்சரி அதை கிளறிக்கிட்டே இருக்காங்க. இது வேற மாதிரி இது பண்ணுது. அப்ப அவர் இது அடுத்த வாரமும் இதே மாதிரி தான் இருக்கும். வந்து பேசாதீங்க, ஒரு பேரிகார்டு அவர் போட மாட்டாரு. அவர் எப்படினாலும் இன்புட் சரி கேப்டன் ஆயிடுச்சுனாலுமே இன்புட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அவரு இது தனியா இது பண்ணாலுமே அது கேட்கும். ஆனா அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்புனா அதை சொல்லுவாரு. இப்படி மாறி மாறி அவர் கிராஃப் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஒரு சின்ன டவுட், மேபி இது ஒரு பிளான் மாதிரி கூட அவர் பண்ணிருக்கலாம் இல்லையா? பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு வாங்க வச்சுட்டு லீடர்ஷிப்ல ஏதாச்சும் இன்டர்ஃபியர் பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு மேபி, எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு எதுவும் ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. அந்த இது வந்து பேசினதுக்கு அப்புறம் போய் தனியா சோப்பால உட்காந்து அவரா ஏதோ புலம்புற மாதிரி ஏதோ பேசு. இல்ல அதுதான் முத்துக்குமாரனே வந்து சொன்னாரு, போன வாரம் யார்ட்டையோ சொல்லிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். வந்து இந்த வாரம் நான் எதுவுமே பேச மாட்டேன், நெக்ஸ்ட் இந்த சாட்டர்டே சண்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் கேம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருக்காரு. இது நான் சொன்னேன் தானே, அவன் வந்து எது கரெக்டா பண்ணணும்னா அமைதியா யாருக்கிட்டயுமே பேசாம அவன் வேலையை பார்த்துட்டு தனியா இருக்கணும். முடிச்சிட்ட அப்புறம் அவன் விளையாடணும். இதுதானே நான் சொன்னேன். எஸ் ஆஃப் கோர்ஸ் அவன் அதானே பண்றான். இல்லங்க அதுதாங்க பண்றான். நான் அதை வச்சுதான் நான் வந்து இதை கேக்குறேன். சாச்சனாவை வந்து உள்ள கூட்டு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்க வச்சுட்டு லீடர்ஷிப் வாங்க வச்சுட்டு அது எதுவும் பிளான் இருக்குமோ அந்த மாதிரி அவங்கள வச்சு எதுவும் பிளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு யோசிக்கிறேன். அவன் பண்ணானா அப்போ இந்த ஹவுஸ்மேட் செட் பண்ண நேரட்டிவ அவனே வந்து வேலிடேட் பண்ற மாதிரி ஆயிடும். என்னங்க பேசுறீங்க? அவன் அதுக்கெல்லாம் யோசிக்கல. அவன் யோசிக்கிறது விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட்ல எதை இது பண்றாரோ அதைத்தான் அவன் இதா சொல்லுவான். அதைத்தான் அவன் இன்புட்டா எடுத்துக்கிறான். இனி அடுத்த வாரம் அதை வச்சுதான் அவன் ஓட்டுவான். புரியுதா? அதைத்தான் அவரும் சொல்றாரு. இல்ல நீங்க என்னமோ அனலைஸ் அந்த வாரத்துல அனலைஸ்ன்னு சொல்றீங்க. நான் சொல்றது இந்த சாட்டர்டே சண்டே அனலைஸ் நான் சொல்றேன். அவர் அதைத்தான் பண்றாரு. ரெண்டும் தான் புரிஞ்சுங்க, ரெண்டும் தான். ஏன்னா போன வாரத்துல இருந்துதான் அந்த நடுவுல இருக்கிற கோடு எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி விளையாடுறாங்கிறத அவன் அனலைஸ் பண்ணும். அண்ட் தென் அதை வச்சு சாட்டர்டே சண்டே வந்து எப்படி ரிசல்ட் வருதுங்கிறதையும் அனலைஸ் பண்ணுவான் அவன். அதுக்கப்புறம் தான் அவன் மண்டேல இருந்து அவனுடைய வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவனே சொல்றான். ஓகேவா? அது சாரி, நான் அவன் சொல்றாரு, அவரே சொல்றாரு ஆக்சுவலி முத்துக்குமரனே. அப்படி பண்ணி கேம் இன்ட்ரெஸ்டா இருந்தா நல்லதுதான். எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண மாட்டா அவரு. ஏன்னா ரயானே சொல்லியிருக்காருங்க. ரயானே நேற்று நைட்டும் தெரியல பேசிட்டு இருக்கும்போது ரயானே அதான் சொல்றாரு. ரயான்ஸ் செய்யறது சொல்லிட்டாரு, விடுங்க. ரயான் சொன்ன மாதிரி நடக்குது இல்ல, சொல்றேன். அவரு ஏதாச்சும் ஒண்ணு கான்ஃபிளிக்ட்லாம் அதான் மட்டும்தான் அது இது பண்றாரு. கான்ஃபிளிக்ட் வந்தா மட்டும்தான் அவர் இது தெரியுது. புரியுதா? மிச்சபடி அவர் எனக்கு தெரிஞ்சு சில இதெல்லாம் பண்றாரு. நம்ம இந்த டீம் இல்லாட்டினா இவர் எதுவுமே இல்லை. இனி நீங்க இண்டிவிஜுவல் ஆயிடுச்சுல, இனி ஒவ்வொரு ஆளும் நாட்டாம தான். இனி முத்துக்குமரன் கிராஃப் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க வேணா நீங்க என்ன வேணா இது பண்ணி பாருங்க. நீங்க அவர் சொல்றதுக்கு பார்ப்போம்னு சொல்றேன். பட் எனக்குமே அது வந்து உடன்பாடு கிடையாது. அதாவது அப்படியெல்லாம் ஒருத்த வந்து சட்டனா ஒரு கேமை விட்டுட்டு போற ஆள் கிடையாது. எனக்கு முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டர் கிடையாது. நீங்க வந்து முதல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. நான் எதை வச்சு சொல்றேன்னா, ஒருத்தங்களை பேச விடாம ஒருத்தங்க அவனை தடுக்கும் போது அவன் அதை அலோவ் பண்றானாலே
அவன் வேணுன்ட்டே அதை அலோவ் பண்றான்றது தான் அர்த்தம். அவன் எங்கேயாவது அர்த்தம் கரெக்ட். அவன் கருத்தை வந்து வைக்காம போயிருக்கானா? வாய்ப்பே கிடையாது. அவன் அலோவ் பண்றான். அவன் நீங்களே வாங்கடா, நீங்களே பண்ணுங்கடா, என்ன பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை செய்யறேன், வெளில போக வேண்டிய மெசேஜ் வெளில போட்டோம். இதெல்லாம் நேத்து அருண் மேட்ரு அப்படிதான் நடந்துச்சு. எல்லாமே ஸ்கெட்ச் தான். நீங்க அதாவது குறைச்சி மட்டும் இடம் போட்டுறாதீங்க. நான் இந்த 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 ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த முத்துக்குமரன், இந்த சவுண்டு, இந்த ஜாக்லின், இந்த மஞ்சரி, அப்புறம் இந்த ரயனு, இவங்களெல்லாம் வந்து தயவு செய்து குறைச்சி இடம் போட்டுறாதீங்க. எல்லாருமே ஸ்கெட்ச் தான். நான் மத்தவங்க எல்லாம் நான் சொல்லல. மஞ்சரி என்னன்னு தெரியல. நான் முத்துக்குமாரன் மட்டும் சொல்றேன். அடுத்த வாரம் சனிக்கிழமை பேசுவோம். நான் இதே மாதிரி நீங்க சொல்லுங்க. ஒரு தப்புனா நம்ம இது கேம் நல்லா இருந்தா அவர் நல்லா விளையாண்டு கேம் நல்லா இருந்தா எனக்கும் சொல்றேன். எனக்கு பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும். 24 மணி நேரம் உட்காந்து. தலைவரே இது வரைக்கும் நான் பண்ண ஒரு ப்ரெடிக்ஷன் கூட மிஸ் ஆனது இல்ல தலைவரே. ஒண்ணு கூட நீங்க போங்க. மிஸ் ஆகாது. சரி விடுங்க.